ஓம் சாந்தி 15/6/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, மாயையை வென்றவர் ஆவதற்காக தவறான காரியங்கள் செய்வதை விட்டுவிடுங்கள். துக்கத்தை கொடுப்பது மற்றும் துக்கத்தை எடுப்பது இது மிகவும் பெரிய தவறாகும். இதை குழந்தைகளாகிய நீங்கள் செய்யக்கூடாது. கேள்வி: பாபாவிற்கு குழந்தைகளாகிய நம்மீது எந்த ஒரு விருப்பம் இருக்கிறது? பாபாவிற்கு குழந்தைகளாகிய நம்மீது எத்தகைய ஒரு விருப்பம், எதிர்பார்ப்பு இருக்கிறது? பதில்: என்னுடைய அனைத்து குழந்தைகளும் எனக்கு சமமாக சதா தூய்மையாக வேண்டும் என்ற விருப்பம் பாபாவிற்கு இருக்கிறது. பாபா எப்போதும் வெண்மையாக இருக்கிறார், அதாவது தூய்மையாக இருக்கிறார். அவர் குழந்தைகளை கருப்பில் இருந்து வெண்மையாக வந்திருக்கிறார். மாயா கருப்பாக மாற்றுகிறது, பாபா வெண்மையாக மாற்றுகிறார். லக்ஷ்மி நாராயணன் வெண்மையாக இருக்கிறார்கள். கருப்பான தூய்மை இல்லாத மனிதர்கள் அவர்களின் மகிமையை பாடுகிறார்கள், தன்னை தாழ்ந்தவராக நினைக்கின்றனர். இனிமையான குழந்தைகளே, இப்போது வெண்மையாக சத்தோ பிரதானமாக மாற முயற்சி செய்யுங்கள் என்ற பாபாவினுடைய ஸ்ரீமத் இப்போது கிடைத்திருக்கிறது. ஓம் சாந்தி. தற்காலத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய கோவில், சிவனுடைய கோவில்களில் கூட திருமணம் நடைபெறுகிறது. பத்தித்தமாவதற்காக கங்கணத்தை கட்டுகிறார்கள். இப்போது நீங்கள் வெண்மையாவதற்காக கங்கணம் கட்டுகிறீர்கள். இதற்காக வெண்மையாக மாற்றக்கூடிய சிவ பாபாவை நினைக்கிறீர்கள். இந்த ரதத்தின் புருவ மத்தியில் சிவபாபா இருக்கிறார். பிரம்மா பாபாவினுடைய புருவ மத்தியில் சிவபாபா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர் சதா தூய்மையாக இருக்கிறார். குழந்தைகள் கூட தூய்மையாக வெண்மையாக மாற வேண்டும் என்பது அவருடைய ஆசையாகும். என்னை மட்டும் நினைவு செய்து தூய்மையாகுங்கள். ஆத்மா தந்தையை நினைக்க வேண்டும். குழந்தைகளை, மாயை மிக பெரிய எதிரியாகும். உங்களை அது கருப்பாக்குகிறது. இப்போது வெண்மையாக மாற்றுவதற்காக பாபா வந்திருக்கின்றார் என்றால் மாயா எதிர்க்கிறது. நாடகத்தின்படி அதுவும் அரைக்கல்பம் நடிக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார். இது ஒரு விளையாட்டாகும். யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்தார்களோ அவர்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார். அவர்கள் பாரதத்தில் தான் வருகிறார்கள். பாரதத்தில் அனைவரும் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்பதும் கிடையாது. மனிதர்கள் தூய்மையாவதற்காக கங்கை போன்றவற்றில் நீராடிக் கொண்டிருக்கின்றார்கள். கடலில் கூட நீராடுகிறார்கள். பிறகு பூஜையும் செய்கிறார்கள். கடலையும் தேவதை என நினைக்கின்றனர். உண்மையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகள் அப்படியேதான் இருக்கிறது. ஒருபோதும் அது அழிவதில்லை. ஆனால் முதலில் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. வெள்ளம் போன்ற பெயரே இல்லை. ஒருபோதும் மனிதர்கள் மூழ்கவில்லை. அங்கே மனிதர்கள் குறைவாகவே இருந்தனர். எங்கு? சத்யுகத்தில். பிறகு அதிகரித்து கொண்டே இருக்கின்றனர். கலியுகம் முடிவதற்குள் எவ்வளவு மனிதர்கள் ஆகிவிட்டனர். அங்கே ஆயுளும் கூட மிகவும் அதிகமாக இருந்தது. பாபா சொல்கிறார், இப்போ இந்த கடைசி நேரத்தில் வீட்டில் இருந்தபடியே அணுகுண்டுகளை வீசி அறிவார்கள். அவ்வளவுதான் அழிந்தது. அதில் மனிதர்களோ ஆயுதங்களோ அவசியமில்லை. குழந்தைகளே, ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது என பாபா புரிய வைக்கின்றார். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள். பாபா நிறைய விஷயங்களை புரிய வைத்திருக்கிறார். இந்த காம விகாரத்தில் ஈடுபடாதீர்கள் என
பகவான் கூறுகிறார், காமத்தை வெற்றியடைவதால் உலகத்தை வென்றவராகலாம். கடைசியில் யாருக்காவது அம்பாகப்பட்டது நிச்சயம் பாயும். இந்த விஷயங்களை சொல்கிறப்ப நிச்சயமாக யாருக்காவது கடைசி நேரத்தில் இந்த ஞானம் பதியும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதில் நன்றாக முயற்சி செய்து பாபாவிடம் முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது. ஒரு தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, குறிக்கோளை எதிரில் வைத்து மிகவும் கவனத்தோடு செல்ல வேண்டும். ஆத்மாவை சத்துவ பிரதானமாக, அதாவது தூய்மையாக மாற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். உள்ளுக்குள் எந்த ஒரு கரை இருந்தாலும் அவைகளை சோதித்து வெளியேற்ற வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சுகமயமான நிலையை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. விளக்கம். தூய்மையைத்தான் சுகம் சாந்தியின் தாய் என்று கூறப்படுகிறது. எந்த விதமான தூய்மையற்ற தன்மையும் துக்கம் அசாந்தியினுடைய அனுபவத்தை செய்ய வைக்கிறது. பிராமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியில் இருப்பது. துக்கத்தின் காட்சியாக கூட இருக்கட்டும், ஆனால் எங்கே தூய்மையுடைய சக்தி இருக்கிறதோ அங்கே துக்கத்தின் அனுபவம் ஏற்பட முடியாது. தூய்மையான ஆத்மாக்கள் மாஸ்டர் சுகத்தை கொடுப்பவராகி துக்கத்தை ஆன்மீக சுகம் நிறைந்த வாயுமண்டலமாக மாற்றம் செய்து விடுகின்றார்கள். ஸ்லோகன். சாதனங்களை உபயோகம் செய்து கொண்டிருக்கும் போதிலும் சாதனை, அதாவது சாதனா, முயற்சி, தவம், இதை அதிகப்படுத்துவதுதான் எல்லையற்ற வைராகிய விருத்தியாகும். சாதனங்களை உபயோகம் செய்து கொண்டிருக்கும் போதும் கூட தவத்தை, முயற்சியை அதிகப்படுத்துவதுதான் எல்லையற்ற வைராகிய விருத்தியாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.